முதலாவது தேவன் தனக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்தார். யார் அது? ஆபிரகாம். யாரு? ஆபிரகாமை தெரிந்தெடுத்தார். ஆபிரகாமை தெரிந்தெடுத்து அந்த சீரீஸ்ல வரும்போது முற்பிதாக்கள் அழைக்கப்படுறாங்க. யார் அது? ஆபிரகாம், ஈசாக்கு, ஆரான். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? யாக்கோபு என்கிற இஸ்ரவேலுக்கு எத்தனை பிள்ளைங்க பிறக்கிறாங்க? 12 பிள்ளைகளை என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க? 12 கோத்திரங்கள், கோத்திர பிதாக்கள்னு சொன்னாங்க. எத்தனை? அவங்க யாரு? அவங்க கோத்திர பிதாக்கள். 12 ஜாதி ஜனங்கள் அவர்கள். 12 விதமான ஜாதி ஜனங்களாக நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். அப்போ அதுல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான கேரக்டர். அதுல ஒரு குரூப் யாரு? யூதா. யூதான்னு ஒரு கோத்திரம் இருக்கு. அது என்ன கோத்திரம்? ராஜா கோத்திரம். அந்த ராஜாக்களை ஏற்படுத்தினார்கள். யாரும் இந்த கோத்திரத்தில் தான் வந்து பிறக்கிறான். யூதா கோத்திரத்து ராஜசிங்கமா யாரும் அந்த கோத்திரத்தில் வருகிறான். இயேசு கிறிஸ்துவும் அந்த கோத்திரத்தில் தான் வரார். இப்படி ஒவ்வொரு கோத்திரங்களையா நம்ம சொல்லிட்டு போகலாம். பல காரியங்களை நம்ம பார்க்கலாம். இந்த இஸ்ரவேலர்களுக்கு பல பெயர்கள் உண்டு. அவங்களை என்னன்னு சொல்லலாம்? எபிரேயர்கள், இஸ்ரவேலர்கள், யூதர்கள் என்ன பண்ணுகிறாங்க? அவர்கள் அழைக்கப்படுகிறத நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். நாம் இந்த 12 கோத்திர பிதாக்கள், அவன் முதல்ல இருக்கிறவங்க முற்பிதாக்கள், இவங்க கோத்திர பிதாக்கள். இந்த 12 பேரையும் பார்க்கிறோம். இந்த 12 பேரை குறித்து எங்க பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் தொடங்கி 26ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். இந்த 12 கோத்திரத்துல வரிசையா வாசிச்சாங்க. அந்த 12 பேரையும் வாசிச்சாங்க. இதுல ஒரு கோத்திரத்தை ஆண்டவர் அந்த கோத்திரத்தையே எடுத்து போட்டுறார். இந்த கோத்திரமே எனக்கு வேண்டான்னு எடுத்து போடுறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தமிழ்நாட்டில இருந்து தமிழர்களை உதாசீனப்படுத்தினா எப்படி இருக்கும்? தெலுங்கு பீப்புள, தெலுங்கு மக்களை ஹானர் பண்றாங்க, கன்னடக்காரங்களை ஹானர் பண்றாங்க, மலையாளிஸ் ஹானர் பண்றாங்க. தமிழ்நாட்டில் தமிழனை ஹானர் பண்ணலன்னா அது எவ்வளவு பெரிய அவமானமா இல்லையா? அது மாதிரி கோத்திரத்துல ஒரு கோத்திரத்தையே இது வேண்டாம் அப்படின்னு சொல்றது அவ்வளவு பெரிய அவமானம். அமெரிக்காவில் ஒருவேளை இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டேட்டையும் என்ன பண்றாங்கன்னா ஹானர் பண்ணணும்னு விரும்புறாங்க, கௌரவப்படுத்தணும்னு விரும்புறாங்க. ஆனா என்ன நடக்குது இங்க கவனிங்க. சிலர் இப்ப பைபிளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கவனிங்க, இல்லைன்னா சுத்தமா புரியாது. லெட்ஸ் லிசன் ஹியர், நல்லா கவனிங்க. அமெரிக்காவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டையும் கௌரவிக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க. எல்லா மகாராஷ்டிராவையும் ஹானர் பண்றாங்க, கர்நாடகாவை ஹானர் பண்றாங்க, ஆந்திராவை ஹானர் பண்றாங்க, தெலுங்கானாவை ஹானர் பண்றாங்க. ஆனா எல்லாரையும் ஹானர் பண்ணாங்க, தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் என்ன பண்ணல? ஹானர் பண்ணல. அதுக்கு பதிலா நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவுக்கு 2 மடங்கு அவனை ஹானர் பண்றாங்கன்னா நமக்கு கோபம் வருமா வராதா? கோபம் வருமா வராதா? அப்படிதான் ஒரு கோத்திரத்தை பைபிள்ல இப்படி தேவனால ஏற்படுத்தப்பட்ட ஒரு கோத்திரம் அத அவரே எடுத்து போட்டுறார். இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஏன் எடுத்து போட்டார்? அப்படிப்பட்ட காரியங்களை தான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். இதை நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரும்போது கவனிங்க. நான் சொல்லும் போது எடுங்க, சொல்லும்போது நீங்க கவனிங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எங்க சர்ச்ல நான் ஃபுல்லாவே வெளிப்படுத்தின விசேஷம் தான் ஞாயிற்றுக்கிழமையே பிரசங்கம் பண்றது. ஏன்னா நீங்க பைபிள் ஸ்டடிக்கு வாங்கினா வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கமே முதல்ல கொஞ்ச நேரம் ஆவியானவர் சொல்ற காரியத்தை நான் சொல்லி முடிச்சிருவேன். அதற்கு பிறகு ஏன்னா வெளிப்படுத்தல மக்கள் என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வெளிப்படுத்தலுடைய ஸ்டடி தான் ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிறது என்னுடைய வழக்கங்கள். பட் அதன் மத்தியில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக வாஞ்சிக்கிறேன். இந்த இடத்துல முதல் 3 அதிகாரங்களை நீங்க வாசிக்கும் போது, முதல்ல வெளிப்படுத்தல எத்தனை அதிகாரம்? 22 22 அதிகாரம். அதுல முதல் 3 அதிகாரங்கள் மாத்திரம்தான் இந்த உலகத்துல சபை இருக்கிற வரைக்கும் நடக்கிற காரியம். 4வது அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா சபை எங்க போயிருது? எடுத்துக்கொள்ளப்படுது. ரகசிய வருகையில் யாரெல்லாம் உண்மையா கர்த்தரை அண்டிக் கொண்டாங்களோ அவங்க எல்லாம் எங்க போயாச்சு? கல்யாண விருந்து மணவாளனோட இயேசு கிறிஸ்துவோட போயாச்சு. 4வது அதிகாரத்திலிருந்து
இந்த உலகத்தில் இருக்க போறது என்ன ஆட்சி? அந்த கிறிஸ்துவனுடைய ஆட்சி. அதுல இருக்கக்கூடிய அதுல சிக்கி சின்ன பின்னமாகிற ஒரு காரியம். அப்போ அந்த சீசன்ல ஆண்டவர் என்ன பண்றாரு? இஸ்ரவேலர் மேல மனதுருகி, இந்த கோத்திரங்கள் மேல மனதுருகி ஒரு கூட்டத்தை என்ன பண்றாருன்னா முத்திரை போடப்படுது. 1,44,000 பேருக்கு முத்திரை போடுறாரு. அதுல ஒவ்வொரு கோத்திரமா எந்த அதிகாரத்துல சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது இப்படியா வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கும்போது ஒரு காரியம் அங்கு நமக்கு சொல்லப்படுகிறது. முதல்ல வாசித்த அந்த கோத்திரங்கள்ல இருந்து இதுல ஒரு கோத்திரம் இல்லை. என்ன கோத்திரம் இல்லை தெரியுமா? என்ன கிடையாது? தான் கோத்திரம் இல்லை. ஏன்? why Dan was excluded? ஏன் தான் கோத்திரத்தை கர்த்தர் விடுபட வைத்தார்? யோசேப்புக்கு அவங்க அப்பா ஆசீர்வதிக்கும் போது, உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லும் போது, உன் 2 பிள்ளைங்களையும் கொண்டு வா அப்படின்னு சொல்லி யார் மேல கையை வைக்கிறார்? மனாசே மேலையும் எப்பிராயிம் மேலையும் கையை வைக்கிறத வேதத்துல வாசிக்கிறோம். அவனுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் போயிருது. அதே சமயத்துல அந்த கோத்திரங்களா போயிடுது. ஆனா அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இப்ப நேரம் இல்லை. ஆனா அந்த இடத்துல வாசிக்கும் போது ஒரு கோத்திரம், இங்க வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஆதியாகமத்தில் வருகிற தான் கோத்திரம் வெளிப்படுத்தல இல்ல. ஆதியாகமத்தில் இல்லாத மனாசே கோத்திரம் வெளிப்படுத்தல வருகிறது. இதெல்லாம் நம்ம பார்க்கிற போது ஏன் கர்த்தர் தான் கோத்திரத்தை எடுத்து போட்டு விட்டார்? தான் கோத்திரம் செய்த தவறுகள் என்ன என்பதை நம்ம படிக்க வேண்டும். அந்த தவறுகள் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் அதை அகற்றிக் கொள்ள வேண்டும். ஏன்னா இனி அந்த தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படாதபடிக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். 4 காரணங்களுக்காக தான் கோத்திரம் மகிமையான நிலையை இழந்து போனது. எத்தனை காரணம்? 4 காரணத்துக்காக மகிமையான ஒரு இடத்துல இருந்து அந்த கோத்திரத்தை தள்ளி போயிருந்தது. அது என்ன என்பதை இந்த வேளையில தியானிக்க போறோம். கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு கோத்திரம், ஏன் கர்த்தர் அதை எடுத்து போட்டார்? காரணம் என்ன? 4 காரியங்கள். அந்த காரியத்தை அறிஞ்சு கொள்ள எவ்வளவு பேர் ஆவலா இருக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் ஏற்படுத்தின அந்த கோத்திரம் ஏன் இல்லாம போச்சு? நமக்கு நேத்து சப்ஜெக்ட்லாம் வந்து அப்படியே ஹனி, ஒரு தேன் மாதிரி இருக்கும். அப்படியே அப்படின்ற மாதிரி ஆண்டவர் நமக்கு தானா. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் தரதெல்லாம் நேத்து பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? எந்த காரியத்தை நான் திருத்திக் கொள்ள வேணும்? ஏன்னா தேவன் ஏற்படுத்தின ஒரு கோத்திரம் காணாம போனதுக்கு காரணம் என்ன என்பதை நீங்களும் நானும் அறிந்து வைக்க தேவாவியானவர் விரும்புகிறார். வெளிப்படுத்தல தான் கோத்திரம் இல்லை, ஏன் அகற்றப்பட்டது என்பதை நம்ம அறிய வாய்ப்பு இல்லை. அது யாருக்காவது தெரியுமா? ஏன் அகற்றப்பட்டதுன்னு தெரியுமா? கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். யாருக்காவது அந்த காரியங்கள் அறிஞ்சு கொள்ள அது நமக்கு நிறைய அறிவதற்கு வாய்ப்பு இல்லை. தான் கோத்திரம் விடுபட முக்கியமான 4 காரணங்கள் என்ன, அது நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன என்பதை நாம் தியானிக்க தேவாவியானவர் கிருபை தருவாராக. அது போன்ற காரணங்கள் என் வாழ்க்கையிலும் இருந்து தேவ ஆசீர்வாதத்தை இழக்க வைக்குமா? நிச்சயமா இழந்துருவான். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஒரு தருணத்தை கத்தர் கொடுக்கிறார். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை இந்த காரியத்திலிருந்து ஒரு அற்புதத்தை கத்த செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவார். நல்லா கவனிங்க, நிறைய விளக்குவதற்கு டைம் இல்ல. மிக ரத்தின சுருக்கமாக நான் சொல்லி கடந்து போகிறேன். இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து வழி நடத்தி கொண்டு வந்தது யார்? உங்களுக்கு நிறைய கதையெல்லாம் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச கதையிலிருந்து தான் சொல்ல போறேன். யார் வழி நடத்தி கொண்டு வந்தா? சத்தமா சொல்லுங்க. மோசே. மோசே ஒரு சீசன் வரைக்கும் வந்துட்டு அப்புறம் அங்க யார் இல்ல. மோசேக்கு பிறகு யார் வழி நடத்துறா? யோசுவா வழி நடத்துறார். யோசுவா வழி நடத்தி கொண்டு வரும்போது யோசுவா தலைமையில் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் எதுக்குள்ள உள்ள போயிட்டாங்க? கானான்குள்ள உள்ள போயாச்சு. அவ்வளவு பேரும் கானான்குள்ள உள்ள போயாச்சு. உள்ள புகுந்து கானானியர்களை அடித்து அவங்கள எரிகோ, தான், ஏவியர், எபூசியர், எல்லாரையும் விரட்டி கானான் தேசத்தை பிடித்தார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதற்கு பிறகு தங்களுக்கு ஒரு இடத்தை அவங்க என்ன பண்ணாங்கன்னா தலைநகரமாக்கி கொண்டார்கள். 369 வருஷம் அதுதான் இஸ்ரவேலருக்கு தலைநகராக இருந்தது. அந்த இடத்துக்கு பேர் தான் சீலோன் பேர். இங்கிலீஷ்ல சொல்லும்போது ஷைலோ என்று அழைக்கப்படுகிற காரியம். அந்த சீலோவில் வைத்துதான் யோசுவா என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா,
இந்த 12 கோத்திரங்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கிறார். நீங்க இந்த இடத்தை எடுத்துக்கோங்க, நீங்க இந்த ஏரியாவை எடுத்துக்கோங்க, நீங்க அப்படி அந்த எடுத்துக்கோங்கன்னு சொல்லி. ஆனா அந்த நாட்களில் என்ன செய்யப்படுகிற வழக்கம், ஒரு வழக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய காலகட்டத்தில் அந்த வழக்கம் இருந்துச்சு. யோனா காலத்திலையும் அதை பார்க்கலாம். என்னன்னா சீட்டு போடுறது. ஒரு சீஷன் நாண்டுட்டு செத்த பிறகு அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, சீட்டு போட்டாங்க. மத்தியான்னு வரத்துக்கு என்ன நடந்துச்சாங்க, ஒரு சீட்டு விழுந்துச்சு. கப்பல் அலை கழிச்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லா பேரையும் எழுதும் போது யார் பேர் வருது, யோனான்னு வருது. அது எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் இப்படிதான் யோசிச்சு பார்க்கிறேன். யோனா, நான் இப்படிதான் எல்லா பேரையும் எழுதியிருப்பாங்க. கன்சாமி, முன்சாமி, ஐசக், டேனியல், எல்லா பேரையும் எழுதியிருப்பாங்க. ஆனா நான் அப்புறம் யோசிச்சு பார்க்கிறேன், யார் பேர் வந்துச்சாங்க, யோனா. நான் யோசிச்சு பார்க்கிறேன், எந்த பேப்பரை அப்புறம் திருப்பி பார்த்தாலும் அது என்னவா தான் இருந்திருக்கணும், யோனா தனக்கு வேணும் என்பது தேவனுடைய சித்தமா இருந்துச்சு. இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருந்தா கூட, இந்த உலகத்தில் நீங்களும் நானும் கர்த்தருக்கு விசேஷித்தமானவர்கள். அதனால தான் கர்த்தர் இந்த நாளில் உங்களை என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். கர்த்தருடைய நம்ம சில காரியங்களை நம்ம திருத்திக் கொள்ளும் போது உங்க குடும்பத்தில் இனம் புரியாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆனா இப்போ நடக்கிற காரியம், எல்லாருக்கும் இந்தாங்க பிரிச்சு கொடுத்த பிறகு எல்லாரும் அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ ஒரு காரியம் நடக்குது. தான் கோத்திரம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும்போது, யோசுவா 19ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா 19ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். நல்லா கவனிங்க. தான் கோத்திரத்தின் எல்லை அவர்களுக்கு ஒடுக்கமாய் இருந்தபடியால் அவர்கள் புறப்பட்டு போய் அவர்கள் லேசேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து பட்டய கருக்கினால் சங்கரித்து அதை சுதந்தரித்துக் கொண்டு அதில் குடியிருந்து லேசேமுக்கு தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின்படியே தான் என்று பெயரிட்டார்கள். எல்லாம் இங்க கவனிங்க பார்க்கலாம். எல்லாம் உங்க தலையை உயர்த்துங்க, கவனிங்க. இதுல ஏதாவது தப்பு இருக்குதா? அவங்களுக்கு இடம் எப்படி இருக்குது, ஒடுக்கமா இருக்கு. ஒடுக்கமா இருக்கிறதுனால என்ன பண்றாங்க, ஒரு இடத்த அவங்க தான் மொத்தமாவே அந்த ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் அடிச்சு துரத்துனாங்க. இந்த இடத்துல அவங்க ஒடுக்கமா இருந்தபடி அந்த மக்களை அடிச்சு துரத்திட்டு இவங்க என்ன பண்றாங்க, தான் தகப்பனுடைய நாமத்தின்படியே அந்த இடத்துக்கு என்ன பெயர் வைக்கிறாங்க, தான்னு பெயர் வைக்கிறாங்க. அவங்களுக்கு இடம் ரொம்ப ஒடுக்கமா இருக்குது, கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அந்த இடத்த. இதுல ஏதாவது தப்பு இருக்குதா? நீங்க நல்லா மண்டையாட்டலாம், இப்படியும் மண்டையாட்டலாம், இப்படி மண்டையாட்டலாம், எப்படி வேணும். ஆனா இதுல ஏதாவது தப்பா தெரியுதா அந்த வசனத்துல? இல்ல. என்ன அதுல தப்பு நடந்துச்சு? இதுக்கு முன்னாடி நீங்க இப்ப எடுத்து வாசிக்க வேணாம். 40ஆம் வசனத்திலிருந்து இங்க கவனி. 40ல இருந்து 46 வசனத்தை வாசிக்கும் போது, அந்த அதிகாரத்துல வாசிக்கும் போது, இந்த தான் கோத்திரத்துக்கு 17 இடத்தை கொடுக்குறாங்க. எத்தனை இடம் கொடுக்கப்படுது? 17 ஸ்பாட்ஸ். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் மதுரை, தேனி, உசிலம்பட்டி அப்படின்னு நம்ம சொல்ற, ஒவ்வொரு ஊரா சொல்ற மாதிரி, கோயம்புத்தூர், திருச்சி, தஞ்சாவூர்னு சொல்ற மாதிரி, திருவாரூர், நாகப்பட்டினம், கோவில்பட்டி அப்படின்னு ஒவ்வொரு ஊரா சொல்ற மாதிரி, காஞ்சிபுரம், வாலாஜாபாத்னு சொல்ற மாதிரி எத்தனை ஊரை கொடுக்குறாங்க? சத்தமா சொல்லுங்க. 17 ஊரை கொடுத்தாச்சு. இதுல ஏதாவது யோசுவா ஏதாவது வஞ்சம் பண்ணாரா? ஏதாவது ஜெல்மிக்ஸ் வேலை ஏதாவது பண்ணாரா? இல்ல. குலுக்கி போட்டு வரதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, அவங்களுக்கு கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான். அது ஏதாவது தப்பு தெரியுதா? இல்ல. ஏன்னா தேவ மனுஷனாகிய யோசுவா நேர்த்தியா அந்த காரியத்தை செய்யறத வேதத்துல வாசிக்கும் போது வாசிக்கிறோம். இல்ல தேவன் ஏதாவது இவங்களுக்கு ரொம்ப இவங்களை மாத்திரம் சில பிள்ளைங்களுக்கு ஓவரா செல்லம் கொடுப்பாங்க, செல்ல பிள்ளைங்க அப்படின்னு. அந்த மாதிரி மற்றவங்களுக்கு அதை கொடுத்துட்டு தானுக்கு ஏதாவது தேவன் வஞ்சனை பண்ணாரா? இல்ல, அப்படியும் இல்ல. அப்புறம் இங்க என்ன நடக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா, தான் கோத்திரத்துக்கு போதலன்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவங்க அந்த லேசேமில் இருக்கிற மக்களை விரட்டி அடிச்சு அந்த இடத்துல குடியிருக்கிறாங்க.
கவனிங்க. தான் கோத்திரம் விடுபடுவதற்கு முதல் காரணம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா திருப்தி இல்ல. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கிறதுல சந்தோஷப்படணும். முதல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு கொடுத்ததுல கர்த்தர் சந்தோஷமா இருக்கணும். திருப்தி இல்ல அவங்களுக்கு. 17 பட்டணத்தை கொடுத்து வச்சிருக்கிறாங்க, ஆனா என்ன பண்ணல, திருப்தி இல்ல. கொடுக்கணும்னு நினைச்சா இன்னொரு பட்டணத்தை யாரே கொடுத்திருப்பா? யோசுவாவே கொடுத்திருந்திருக்கலாம், இல்ல கர்த்தரே கொடுத்திருந்திருக்கலாம். இன்னொரு காரியம், இவங்க செஞ்ச ஒரு காரியம் என்னன்னா, ஐயா நாங்க இந்த பட்டணத்துக்குள்ள எங்களுக்கு வேணும் அப்படின்னு யார்கிட்ட கேட்டிருந்திருக்கணும்? சத்தமா சொல்ல, யாரை கேட்கணும்? கர்த்தரை கேட்டிருக்கணும். சொல்லுங்க. இல்ல அவங்க லீடர் யாரு? யோசுவா தான் இத்தனை பட்டணத்தை பிடிக்கிறதற்கு எல்லா கோத்திரத்தையும் வச்சு அவ்வளத்தையும் மொத்தமா இருக்கிற எதிரிகள்லாம் அழிச்சு ஜனங்களுக்கு அந்த பட்டணத்தை கொடுக்கிறார். அவங்கள்ட்ட கேட்டிருந்திருக்கணும். அதையும் செய்யல, கர்த்தர்ட்டையும் கேட்கல. ஆனா என்ன பண்ணிட்டாங்க? அவங்க தானாக சுதந்திரித்து அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா குடி போகிறத வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிற காரியம் அதுதான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து திருப்தி இல்லை என்றால் உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குது? தானுடைய ஆவி இருக்கு. இன்னைக்கு திருப்தி இல்லை நிறைய பேருக்கு. அதனால தான் என்ன நடக்குதுன்னா கடன் வாங்குறாங்க. என்ன பண்றோம்? ஏன் அந்த கடன் அப்படி கொஞ்சம் வாய்ஸ் கம்மியா சத்தமா சொல்லுங்க. என்ன வாங்குறோம்? கடன் வாங்குறோம். திருப்தி இல்லை. சரி, ஐயோ கடனை வாங்குறது, கடனை வாங்கியாவது அப்படின்னு சொல்லி கடனை வாங்குறது எல்லாம் இன்னொரு விதத்துல சொல்றதா இருந்தா குறுக்கு வழியில சம்பாதிக்கிறது. சொல்லுங்க, என்ன வழி? குறுக்கு வழியில சம்பாதிக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றதில்லை. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனா எனக்கு எத்தனை வேஜஸ்? எனக்கு டபுள் வேஜஸ் இல்ல ட்ரிபிள் வேஜஸ், 3 மடங்கு எனக்கு சம்பளம். என்ன இல்ல? சத்தமா சொல்லுங்க. திருப்தி இல்ல, திருப்தி இல்ல. ஐயோ இன்னும் வேணும். ஐயோ ஆசை யாரை விட்டுச்சு? கர்த்தர் என்ன ஒரு 2 நிமிஷம் போய் மொட்டி போயிரு, அதை ஓடிடும், எஸ்கேப். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். தகுதிக்கு மேல சில காரியத்தை யோசிச்சோம்னா உனக்குள்ள என்ன ஆவி இருக்குது? அது தானுடைய ஆவி இருக்கு. இருக்கிறதுல எனக்கு கொடுத்ததுல நான் திருப்தியா இருப்பேன். என்னுடைய 27 வருஷ ஊழிய பாதையில இன்னைக்கு வரைக்கும் ஒரு பைசா கூட கடன் இல்லாதபடிக்கு கர்த்தர் இது வரைக்கும் காத்துக்கொண்டா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நேத்து பாஸ்டர் சொன்னாங்க, நீங்க பெரிய பிஷப்புடைய மருமகங்க, உங்களுக்கு என்னங்க கவலை? உங்களுக்கு என்ன கவலை இருக்கு? போதும் இல்ல. இன்னைக்கு வரைக்கும் என் மாமனார்ட்டையும் சரி எங்க அப்பா அம்மாட்டையும் சரி இது வரைக்கும் எந்த காரியத்துக்கும் நான் என்ன பண்ணதில்லை. ஐ நெவர் லெண்ட் மை ஹேண்ட். என் கைகளை நான் நீட்டினதே கிடையாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி மனைவி சொன்னாங்க, அப்பா 15 வருஷமா ஒரே 2 வீலர்ல போயிட்டு இருக்கிறோம், புது 2 வீலர்ல போலான்னு. நான் சொன்னேன், நம்ம கிளிக்கிற கிளிக்குது போதும். புதுசா போனா தான் போகணுமோ? வேணாம், இருக்கிறது போதும். அப்படியே காசு இருந்தா நம்ம ஏதாவது கர்த்தருக்காக செய்வோம். Nevertheless, பிஷப்புடைய மருமகனா இருந்தாலும் போன வருஷம் வரைக்கும் இது வரைக்கும் எனக்கு சொந்தமா கார் கிடையாது. செகண்ட் ஹேண்ட் கார் தான் வச்சிருந்தேன். ஏன்னா லோன்ல வாங்க மாட்டேன், எதையுமே என்ன பண்ணது இல்லை. இது வரைக்கும் லோன்ல வாங்கினது கிடையாது. ஆனா இது வரைக்கும் கிட்டத்தட்ட 60 லட்சத்துக்கு மேல செலவு செய்து நிறைய சபைகளை கட்ட கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆனா அது அப்புறம் சொல்றேன், பட் அது கர்த்தர் கொடுத்தாருன்னா அது கர்த்தருடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்கள். சபையிலிருந்து எங்க மாமனார் தலைமை போதகர், அதனால அவர்கிட்டையும் சரி எனக்கு சர்ச் எனக்கு ஒரு சம்பளம் கொடுக்குதா, அந்த சம்பளத்தை தாண்டி எதையும் கேட்டதும் கிடையாது. போன தடவை வைஃப்ட்ட சொன்னேன், நமக்கு இருக்கிற பட்ஜெட்டுக்கு நான் என்ன பண்ண முடியும். செகண்ட் ஹேண்ட் கார் 10 வருஷமா அந்த கார் ஓடிட்டு இருந்துச்சு. ஷிஃப்ட்னு ஒரு கார், அந்த ஷிஃப்ட் கார் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. 2.5 லட்சம் கொடுத்து காசு கொடுத்து ஹாட் கேஷ் கொடுத்து தான் வாங்குவேன். மாசம் கொடுக்குறேன் அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் அந்த காசை கொடுத்து வாங்கியாச்சு. 10 வருஷமா ஓடிச்சு, நல்லா நல்லா உழைச்சிச்சு. சொன்னாங்க நிறைய வேலை வைக்குதுப்பா, ஒரு புது கார் வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஜோம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அப்புறம் கடைசியில் வைஃப்ட்ட சொன்னேன், நம்ம ஒரு கார் வாங்கலாம், கடன் இல்லாமல் காரை வாங்கணும் அப்படின்னு சொன்னா நான் ஒரு கார் வாங்கலாம்னு சொன்னேன்னா வைஃப் சொன்னாங்க, அந்த காரை வாங்கு, ஆனால் நானும் என் பிள்ளையும் நடந்தே போயிடுறோன்ட்டாங்க.
நான் என்ன கார் வாங்கலாம்னு சொன்னா நானோன்னு ஒரு கார் இருக்கும். 2 பேர் தான் போகலாம் அந்த கார்ல. அந்த மாதிரி ஒரு நானோ கார் 1 லட்சம். அந்த கார் தான். நான் தான் அவங்கள்ட்ட சொன்னேன், அவங்க இல்லாம நம்ம புருடா விடலாம், அவங்க இருக்கிறாங்க, அதனால அவங்கள வச்சுட்டு தான் சொல்றேன். அந்த கார் தான் நமக்கு வேலைக்கு ஆகுமா, நான் அதை தாண்டி வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதான் சொன்னாங்க, நீயே அந்த கார்ல போய்க்கோ அப்படின்ட்டாங்க. ஆனா அதன் மத்தியில ஜோம் பண்ணும். ஐசக் அண்ணன் யூஸ் பண்ண காருன்னு சொல்லி 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் 2 லட்சம் கொடுத்து வாங்கின காரை ஒருத்தர் 3 லட்சம் கொடுத்து வாங்கிட்டாங்க. அண்ணன் யூஸ் பண்ண காரை நான் வாங்கிக்கிறேன்னு 3 லட்சம் கொடுத்து ஒருத்தர் வாங்கிட்டார். இன்னொரு எங்க அப்பா அம்மா திடீர்னு எங்க தாத்தா அம்மாச்சியுடைய ஒரு சொத்து வந்துச்சுன்னு சொல்லி அவங்க ஒரு 1.5 லட்சம் ரூபாவை கையில கொடுத்தாங்க. இப்படி டக்குன்னு திடீர்னு வந்துச்சு. எனக்கு வேண்டியதை கத்தர் கொடுத்தார். அப்புறம் எல்லாம் 1 பைசா கடன் இல்லாம ஒரு காரை வாங்க கத்தர் கிருபையை கொடுத்தார். சொல்ல வர காரியம், உங்ககிட்ட நான் கடனை வாங்கிட்டு, ஐயா எனக்கு கொஞ்சம் ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க, இல்லை 1 லட்சம் கொடுங்க, அப்புறம் நம்மளை பார்க்குற பார்வையிலேயே கொன்றுவாங்க. நம்மள அவமானமா கூணி குறுகி நிக்கணும். இன்னைக்கு நான் தைரியமா கர்த்தருடைய சன்னிதானத்தில் சொல்லுவேன், எல்லா நிலைகள்ல கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில திருப்தியோட இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. எனக்கு போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அது இருக்கணும். ஐயோ 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 நான் அடையக்கூடாது, இருக்கிறதுல சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு கையில ஒரு காசு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அடுத்த மாடல் வாங்கலாம், அடுத்த போன் வாங்கலாம். எத்தனையோ தடவை என் மனைவி சொல்லிருக்கிறாங்க, நான் எங்கேயாவது போனா கூட நல்ல போன் வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வாங்கணும்னு நினைச்சா என்ன பண்ண முடியும், என்னால வாங்க முடியும். போன தடவை அமெரிக்கால ஒரு தடவை நான் ஊழியத்தை செஞ்சுட்டு வரும்போது ஒரு ஃபேமிலியில ஜாப் பண்றேன். 5 வருஷமா அவங்க சர்ச்சுக்கு வரல. சோ அவங்களுக்கு ஜோம் பண்றேன். ஜோம் பண்ணும்போது கர்த்தர் அற்புதத்தை செய்றார். அவங்களுக்கு பிளட் கேன்சர் வியாதியை கம்ப்ளீட்டா குணமாக்கினா. குடும்பமா வந்து சாட்சியை சொல்றாங்க சர்ச்ல. சொல்லி முடிச்சுட்டு ஆண்டவர் செய்த அற்புதம். 5 வருஷமா சர்ச் வரல, அதுக்கு பிறகு வந்து ரிப்போர்ட் எல்லாம் காமிக்கிறாங்க, கேன்சர் வியாதி போயிடுச்சு, எல்லாம் அற்புதம் நினைச்சு. அதோட சேர்த்து ஒரு செக் கொடுத்தாங்க, இந்தாங்க உங்க ஊழியத்துக்கு வச்சுக்கோங்கன்னு கையில கொடுத்தாங்க. வந்து நான் என் ரூம்ல திறந்து பார்க்கிறேன், 9 லட்சம் 9 lakhs. ஒரே செக் முடிஞ்சு போச்சு. வைஃபுக்கு போன் அடிச்சேன், அம்மா இப்படி ஒரு அற்புதம் நினைச்சு 9 லட்சம், நீ ஒரு ஓட்ட போன் வச்சிருப்ப, நல்ல போன் வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. அப்புறம் 2வது, நீ ஏதாவது ஆபீஸ்க்கு உபயோகப்படும், சர்ச்சுக்கு உபயோகமா இருக்கும், நல்ல லேப்டாப் வாங்கிக்கோ அப்படின்னாங்க. கர்த்தர் சன்னிதானத்திலிருந்து சொல்றேன், என் பிள்ளைக்கு ஒரு சட்டை கூட வாங்கிட்டு வரல. அந்த 9 லட்சத்தை எடுத்துட்டு வந்தோம். போன ஆண்டு இமாச்சல பிரதேசம், ஹரியானா மற்றும் இந்த சைடுல பூரிவாக்கம்னு ஒரு பகுதி, 3 சபைகளை கட்டி முடிக்க கர்த்தர் கிருபையை கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுதாங்க. யாராவது என்னை கேள்வி கேட்க முடியுமா? அந்த 9 லட்சத்துல நான் எப்படி செலவு பண்ணாலும் நான் ஏதாவது கேள்வி கேட்க முடியுமா? நோபடி எல்ஸ். யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாது. நான் எப்படி வேணா செலவு பண்ணலாம். ஆனா என்ன பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கண்கள் இருக்கு. நான் எல்லா நிலைகள்ல, எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, எனக்கு இருக்கிறது போதும், அவ்வளவுதான். நான் அப்படி இருந்தேன். அதனாலதான் திடீர்னு நான் இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட அந்த ஐபோன்லாம் தொட்டதே கிடையாது. ஐபோன்லாம் நான் வச்சது கிடையாது. ஆனா ஒருத்தரே போற போக்குல என் பொண்ணு ஹை ஹேண்ட் போன் வாங்குறாங்க. என் பொண்ணுக்கு அது 13 சீரிஸ் 50 ப்ரோ மேக்ஸ் ஏதோ. அதனால பாஸ்டர் நீங்க தப்பா நினைக்கலன்னா இந்த 13 மாடலை உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க தப்பா நினைக்க மாட்டேன். அதனால ஃபர்ஸ்ட் டைம் போன மாசம் தான் ஒரு ஐபோன் வந்துச்சு என் கையில. ஆனா எல்லாம் மோசியே. எனக்கு எங்க மாமனார் பாடும்போது இப்படி பாடுவார், எல்லாம் மோசியே எனக்கெல்லாம் மோசியே, கோட்டு முதல் கோமணம் வரை எல்லாம் மோசியே. அப்படிதான் பாஸ்டர் பாடும்போது அப்படிதான் பாடுவாங்க. எல்லா நிலைகளிலும் கர்த்தர் எல்லாம் உனக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா இருந்திருக்கிறார். எல்லா காரியங்கள்ல ஐயோ கடனை வாங்கி செஞ்சிடணும், அவங்க செஞ்சுட்டாங்க, நான் செய்யாம விட மாட்டேன், அப்படி இல்ல. அதுதான் இங்க வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம். அதுதான் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. தேவன் உங்களுக்கு கொடுத்திருப்பதை ரசித்து ருசித்து அனுபவித்தால் தேவன் இன்னும் அதிகமானதை நமக்கு தருவார்னு விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.
எத்தனை பேர் சொல்றீங்க நான் தான் கோத்திரத்தை மாதிரி இருக்க மாட்டேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தான் கோத்திரத்தை மாதிரி இருக்கவும் மாட்டேன், தேவ ஆசீர்வாதத்தை இழக்கவும் மாட்டேன். தான் கோத்திரம் விடுபடுவதற்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவங்க கிட்ட என்ன இல்லை? திருப்தி இல்லை. வாட் இஸ் நம்பர் 2? இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது வேதத்துல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். நியாயாதிபதிகள் 4, 5, 6, 7 அதிகாரங்கள்ல வருகிற ஒரு முக்கியமான சம்பவம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக யாபீன் என்கிற ஒரு கானானிய கூட்டம் ஆக்கிரமித்து செய்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கும்போது பார்க்கிறோம். கவனிங்க, இங்க கவனிங்க. அந்த கூட்டத்துக்கு பேர் என்ன? யாபீன். சொல்லுங்க. இல்ல இன்னும் பைபிள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இங்க கவனிங்க. நீங்க நியாயாதிபதிகள் அப்புறம் எடுங்க. கவனிங்க. ஏன்னா சில காரியங்களை சொல்லும்போது அது அப்புறம் என்ன பண்ணாது? புரியாது. அதனாலதான் உங்களுக்கு கவனிங்கன்னு சொல்ற காரியம் தான். இந்த கானானிய கூட்டம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா டார்ச்சர் பண்றாங்க இஸ்ரவேல் ஜனங்களை. இவங்க கஷ்டப்பட்டு பயிரை விதைச்சு வச்சிருப்பாங்க, அவன் வந்து என்ன பண்ணிட்டு போயிடுவான்? எல்லாத்தையும் மொத்தமா அள்ளிட்டு போயிடுவான், கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான். இப்படி ஒரு கூட்டம் வருதுன்னு சொன்ன உடனே அந்த நாட்கள்ல பல நியாயாதிபதிகள் இருந்தாங்க. அதுல ஒரு நியாயாதிபதி தெபோராள். சொல்லுங்க. தெபோராள்னு ஒரு நியாயாதிபதி இருந்தாங்க. தெபோராள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தெபோராள்னா தேனி. அது என்ன? தெபோராள்னா என்ன அர்த்தம்? தேனி. தேனி என்ன பண்ணும்? தேனையும் கொடுக்கும், கொஞ்சம் சீனா நொட்டுன்னு ஒன்று கொட்டும். இங்க யாராவது தெபோரா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. பட் இங்க அதுதான் அதனுடைய அர்த்தம், அதுதான். ஆனா இந்த அம்மா செஞ்ச காரியம் என்ன அப்படின்னு சொன்னா தேவன் தெபோரா கிட்ட சொல்றாரு, நீ பாராக்கை கூட்டிட்டு அழைத்து கொண்டு போய் எங்க யாரை நிறுத்தணுமோ நிறுத்தி, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் எனக்கு டைம் இல்லை. இங்க கவனிங்க, யாரை எங்க நிறுத்தணுமோ நிறுத்தி இப்படி இப்படி பிளான் பண்ணா யாபீன்ற கூட்டத்தை மொத்தமா என்ன பண்ணிடலாம்? அழிச்சு காலி பண்ணிடலாம். நீ என்ன பண்ணு, எல்லா கோத்திரத்தில் இருக்கக்கூடிய யுத்த வீரர்கள்லாம் கூப்பிடு. ஆசேர் கோத்திரத்தை கூப்பிடு, யோசேப்பு கோத்திரத்தை கூப்பிடுங்க, தான் கோத்திரத்தை கூப்பிடு, ரூபன் கோத்திரத்தை கூப்பிடு, எல்லா யுத்த வீரர்களையும் பிளான் பண்ண அப்படின்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்றாங்க. காரியம் எல்லாம் நடக்குது. ஆனா இதெல்லாம் பிளான் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு பெரிய வெற்றி, மாபெரும் வெற்றி யாருக்கு கிடைக்குது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றி கிடைக்குது. வெற்றி கிடைத்த பிறகு நடக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா நிச்சயம் கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை அங்க தரப்போகிறத வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் அதுதான். ஆனா ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வெற்றியெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு தெபோரால் என்ன பண்றாங்கன்னா கர்த்தரை துதிச்சு என்ன பண்றாங்க? பாட்டு பாடுறாங்க, துதித்து பாடுறாங்க. பாடும்போது யார் யார் என்னென்ன கோத்திரம்லாம் எப்படியெல்லாம் செஞ்சாங்களோ சொல்லி 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 கர்த்தருக்கு என்ன பண்றாங்க? அவங்க நன்றி சொல்றாங்க. அப்படி பாடும்போது ஒரு வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நியாயாதிபதிகள் 5, 17 மற்றும் 18ஆம் வசனங்களை வாசிக்க கேட்கலாம். செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரையும் எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து, இப்படி ஒவ்வொரு கோத்திரமும் அவங்க மரணத்துக்கு துணிஞ்சிருந்தாங்க. இவங்க அப்படி செஞ்சாங்க, அப்படி செஞ்சாங்க. ஆனா இந்த தான் கோத்திரத்தை பத்தி என்னங்க சொல்லப்பட்டிருக்கு? வாசிங்க மறுபடியும். தான் மனுஷர் கப்பல்களில் எல்லாம். இங்க கவனிங்க. இப்போ இப்போ இப்படி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. கவனிங்க. தான் கோத்திரத்தால் கப்பல்களில் தங்கி இருந்தது என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இவங்களுக்கு கடற்கரை பகுதி, இந்த இவங்களுக்கு கிடைச்ச தான் கோத்திரம் இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய பட்டணங்கள். என்ன நடக்குது? எல்லாரும் யுத்தத்துக்கு வாங்கன்னு சொன்ன உடனே செபுலோனும் நப்தலியும் உயிரை பணைய வச்சு என்ன பண்றாங்க? நிக்கிறாங்க. இந்த தான் கோத்திரம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அந்த யாபீன் குரூப் வில்லங்கமான பார்ட்டி, பயங்கரமான பார்ட்டி. சப்போஸ் யுத்தத்தில் நம்ம தோத்து போயிட்டோம்னா நம்ம என்ன பண்றது? என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாம் கடற்கரை ஓரத்தில் இருக்காங்க. எல்லாம் என்ன பண்ணலாம்? கப்பல்ல ஏறிடுங்க. நம்ம ஆட்கள் யாருமே சண்டைக்கு போக வேணாம்.
எல்லாம் நடு கடல்ல கப்பலை கொஞ்சம் உள்ள தள்ளி என்ன பண்ணலாம், அங்கிருந்து வேடிக்கை பார்ப்போம். ஜெயிச்சா உங்களோட சேர்ந்து கையை தட்டிடுவோம். தோத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அப்படியே கப்பல் என்ன பண்ணலாம், வேற பகுதிக்கு ஓடி போயிடலாம். மாஸ்டர் பிளான் பண்றாங்க. அதான் அந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம். அதுதான் அப்போ இதுதான் அவங்க செஞ்ச காரியம். என்ன, ஏன்னா அவங்களோட கூட அவங்களுக்கு போராடுறதுக்கு என்ன வரல, நமக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்ன பண்ணுவோம், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம். ஆனா மித்தபடி ஜெயிச்சா என்ன பண்ணுவோம், கூட்டத்தோட அப்படியே போய் நின்று டான்ஸ் ஆடி பாடி எல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுமா, சுயநலம். சொல்லுங்க, சுயநலம். இன்னொரு இடத்துல தானா போய் இவங்க திருப்தி இல்லாம செஞ்சாங்க. ஆனா இப்ப எல்லாரையும் வான்னு சொல்லும் போது என்ன பண்றது இல்ல, சுயநலம். நான் இன்னைக்கு நிறைய வேலையில இன்னைக்கு நிறைய பேர் சுயநலமா இருக்கிறாங்க. கர்த்தருடைய ராஜ்யத்தை நினைக்கிறது இல்லை, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நம்ம எதையும் செய்யறது இல்லை, தியாகம் பண்றது இல்லை. பலக்காரன் சுயநலத்தின் ஆவி, தான் உண்டு, அவ்வளவுதான், என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், ஆளை விடுடா சாமி அப்படின்னு சொல்லி அப்படி ஜெயிக்கும் போது எல்லாருக்கும் அங்க அற்புதம் நடக்குதா, ஓ சரி வந்து அல்லேலூயா ஆனந்தம்னு பாட்டு பாடு. ஆனா ஃபாஸ்டிங் பிரேயர்லாம் இல்லை, ஃபாஸ்டிங் பிரேயர் வரமாட்டோம், பைபிள் ஸ்டடிக்கு வரமாட்டோம், பல காரியங்களை செய்ய மாட்டோம். என்ன அது யாருக்கும் நடக்குது, யாரும் 4 பாட்டி வந்து உட்கார்ந்துருப்பாங்க, அவங்களுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை பாட்டம். ஆனா வெற்றியில மாத்திரம் எனக்கு என்ன வேணும், பங்கு வேணும். வெற்றியில மாத்திரம் எனக்கு என்ன இருக்கணும். யாருக்காக இந்த கூட்டங்கள்லாம் ஒழுங்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னா, யாருக்காக ஒழுங்கு பண்றாங்க சொல்லுங்க, யாருக்காக? அவங்க நிம்மதியா 2 சர்வீஸ் நடத்தியாச்சு, அப்பா பயங்கர டயர்டு, ஒருத்தர் ஒண்ணுக்கு 3 இடத்துல சர்வீஸ் நடத்துறாரு பாஸ்டர். ஸோ இன்னைக்கு கொஞ்ச நேரம் என்ன பண்ணலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கலாம். அப்படி நிறைய சர்ச் இருக்குது. ஆனா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். ஒவ்வொரு குடும்பமும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன்னா தேவன் சொல்லியே இந்த யுத்தம் நடக்குது. தங்களுக்கு வெற்றி வரும்னு அவங்களுக்கு யாருக்கு நம்பிக்கை இல்லை, இந்த தான் கோத்திரத்துக்கு நம்பிக்கை இல்லை. அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, உள்ளுக்குள்ளேயே அப்படியே இருந்துட்டாங்க. நம்ம வாழ்க்கையை சற்று சிந்திப்போம். மறுபடியும் சொல்றேன், சேர்ந்து ஜெபிக்க வர மாட்டாங்க, சுவிசேஷம் சொல்ல வர மாட்டாங்க, ஊழியத்துக்கு பணம் தர மனசுல என்ன கிடையாது, யோசிக்க மாட்டாங்க. ஜெயத்துல மாத்திரம் என்ன வேணும், வெற்றியில மாத்திரம் எனக்கு பங்கு வேணும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. நம்மால முடிஞ்சதை நம்ம செய்யணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பாடுபடணும், பாடுபடணும், ஊழியம் செய்யணும், இறங்கி வேலை செய்யணும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்மால முடிஞ்சதை செய்யணும், பாடுபடணும். சொல்லுங்க, ஊழியம் செய்யணும், சுவிசேஷத்தை சொல்லணும். இந்த குட்டி பசங்களா இருக்கும்போது 4 மாடு கதை கேட்டிருப்பீங்க, ரைட்? 4 மாடு ஒன்னா இருக்கும் அந்த கதை. நான் ஒரு 4 மாடு கதை ஒன்று உங்களுக்கு சொல்றேன். ஒருத்தர் மாடை வாங்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாரு. அப்படி ஒரு எப்படியோ தான் மனைவிட்டு இருக்கிற செயினை கீழெல்லாம் வாங்கி சில காரியத்தெல்லாம் வித்து கொண்டு என்ன வாங்கலாம், போய் மாடு வண்டியை ரெடி பண்ணி அதுல ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லி சந்தைக்கு போய் மாடை வாங்க போறாரு. மாடை வாங்கியாச்சு. மாடை வாங்கி வண்டியில கட்டிட்டு அதனுடைய பேக் ஹை அப்படின்னு ஒரு அடி அடிச்சா அந்த மாடு அப்படி நகர்ந்து போக ஆரம்பிச்சு ஒரு இடத்துல அப்படி வண்டி நிக்குது. அவரு அந்த மாடு நகரமா அடி அடி நடிக்கிறார். அந்த மாடு வாழெல்லாம் பிடிச்சு திருவுறாரு. ஆனா அந்த மாடு என்ன பண்ணல, நகரவனான்னு அதுவா யோசிச்சு கொஞ்ச நேரம் பார்த்து அந்த மாட்டு வண்டி என்ன பண்ணுது, போய் இன்னொரு இடத்துல நிக்குது. டம்மு டம்மு டம்முன்னு கையில வச்சிருக்கிற குச்சியை வச்சு அடி அடி நடிக்கிறார். ஆனா அந்த மாடு என்ன பண்ண மாட்டேங்குது. இப்படி அப்புறம் திடீர்னு யோசிச்சு அந்த மாடு தனியா போகுது. சில இடத்துக்கு போது என்ன பண்ணுது, அப்படியே நிக்குது. இது எந்த இடத்துல நிக்குதுன்னு அப்புறம் யோசிச்சு பார்த்தா எங்க நிக்குது அந்த மாடு அப்படின்னு சொன்னா, எங்கெல்லாம் குப்பை தொட்டி இருக்குதோ அங்கெல்லாம் அது நிக்குது. நீங்க எங்கெல்லாம் என்ன இருக்குது, குப்பை இருக்குதோ அந்த இடத்துல அந்த என்ன பண்ணுது, அந்த வண்டி நிக்குது.
நம்ம கூட ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசி எல்லாம் போயிட்டு இருந்தாலும் இந்த வண்டி என்ன பண்ணுதுன்னா சில இடத்துல போய் குப்பை கிட்ட நிக்குது. ஏக்கா அவனை பத்தி தெரியுமா உனக்கு? அவனை பத்தி கேள்விப்பட்டியா? எனக்கு தெரியும், நான் சொல்றேன் கேளு. இதுக்கு என்ன வண்டி? அது குப்பை வண்டி. குப்பை வண்டி. இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஐயோ இது பேசாம இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அடுத்த வண்டி எடுக்கிறாங்க. அடுத்த வண்டி போய் அதே சந்தைக்குள்ள போயிட்டு வேற ஒரு மாடை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த மாடை வாங்குறாங்க. ஏன் இது குப்பை கிட்ட நிக்கிற மாடா? இல்லைங்க, நல்லா ஓடும் அப்படின்னா அந்த மாடை எடுத்துட்டு போய் அந்த மாடை பூட்டிட்டு ஹை அப்படின்னா அது அப்படியே சுத்துது, இப்படியே போகுது. அந்த வண்டி இப்படியே நல்லா சுத்திட்டே இருக்குது. என்னையா இந்த மாடு இப்படியே சுத்துது அப்படின்னு பார்த்தா அது கடைசியில் என்ன மாடு? அது செக்கு இழுக்கிற மாடு. அது செக்கு இழுக்குது. அப்படியே குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டும். அதை தாண்டி அது யோசிக்குது அந்த மாடு. எங்க இதுக்கு இதை செய்யலாம், இதுக்கு வாங்க, அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் யாருக்கோ வச்சிருக்க அந்த கூட்டம்லாம். காலையில் நம்ம போறோமா, 1 மணி நேரம் ஜோம் பண்றோமா, வந்தோமா, அதை விடுங்க. அது இத்தனை வருஷம் ஆனாலும் என்ன பண்ணும்? ரவுண்ட் அடிக்கிற மாடு அது. அதை தாண்டி என்ன பண்ணாது அந்த மாடு? எதுவும் செய்யாது. ஐயோ திரும்பியும் அவர் போயிட்டார். போய் சந்தைக்கு போயிட்டு, ஐயா என்னையா மாடை கொடுக்குறீங்க? இது குண்டு சட்டியில் குதிரை ஓடுற மாதிரி ஓடுது இந்த மாடு. இது செக்கு இழுக்கிற மாடு இல்லைல்ல? இல்லை. ரெண்டாவது இது குப்பை வண்டிக்கு நிற்கிற மாடு இல்லை, இது நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லிட்டோன்னு மூணாவது அந்த மாடை வாங்குறார். வாங்கிட்டு அதான் அந்த மாட்டு வண்டியில கட்டிட்டு ஹை அப்படின்னா அந்த மாடு நல்லா போகுது. திடீர்னு போயிட்டு டக்குன்னு ரிவர்ஸ்ல வருது அந்த மாடு. முன்னாடி போது பின்னாடி வருது. கடைசியில் தான் தெரிஞ்சு அது ஏத்தம் இறக்கிற மாடு. அது வயல்களில் என்ன பண்ணும்? ஏத்தம் இறக்கிற மாடு என்ன பண்ணும்? தண்ணியை இறக்கும், திரும்பி என்ன பண்ணும்? பின்னாடி வரும். ஏத்தம் இறக்கிற மாடு போகுது. இது பார்த்தா அப்படியே அபிஷேக கூட்டம், அந்நிய பாஷை, உபவாச ஜபம்னு இருக்கும். திடீர்னு பார்த்தா வண்டி டாஸ்மார்க்ல இருக்கும். அது என்னையா அது? சில்லறை வாங்குறதுக்காக நிக்கிறேன். அது சில்லறை வாங்குறதுக்காக நிக்குதா, உண்மையிலேயே பாட்டில் வாங்குச்சுன்னா நமக்கு தான் தெரியும். அது கொஞ்ச நாள் அப்படி வண்டி நல்லா போகுது, கொஞ்ச நாள் என்ன பண்ணுது? பேக் வாங்குது. இன்னைக்கு நம்ம வண்டி எப்படி போயிட்டு இருக்கு நினைக்குது? கடைசியில் இதெல்லாம் செட் ஆகாது. பேசாம வண்டியை எடுத்துட்டு நேரா அவன் எங்க போயிடுறான்? நேரா சந்தைக்கே போயிட்டு அங்கேயே ஓட்டி பார்த்துடலாம்னு சொல்லி ஒரு மாடை வாங்குறான். மாடை வாங்கி இது வந்து ஏத்த இறக்கிற மாடா இல்ல, குப்பை வண்டிக்கிட்ட நிக்கிற மாடா இல்ல, இல்ல செக்கு இழுக்கிற மாடா இல்ல, இது நல்லா ஓடுமா? நல்லா ஓடும். அடிச்சு நல்லா ஓடணும்னா வண்டியை கட்டிட்டு ஹைனா அது ஓடுன ஓட்டத்துல அது வண்டி தாறுமாறா ஓடி கவிழ்ந்து கலந்து எங்கெங்கயோ அது சக்கரம் ஒரு பக்கம் கிடக்குது, வண்டி ஒரு பக்கம் கிடக்குது, இவன் அண்ணாந்து கிடக்குறான், பப்பர பேன் கிடக்குறான். இன்னைக்கு நிறைய பேர் சில நாட்கள் அப்படி ஓடிட்டு அப்புறம் எங்கயா இருக்கிற அட்ரஸ் தெரியாம காணாம போயிடுறாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எல்லா காரியங்கள்ல நம்ம சுயநலமா இருக்கக்கூடாது. எல்லாவற்றின் மத்தியில கர்த்தருக்கு நேரா நம்முடைய ஓட்டத்துல சீரா ஓட கர்த்தர் கிருபை தருவா. இன்னைக்கு கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த பணிகள்ல நான் கர்த்தருக்காக வைராக்கியமாக ஓட கர்த்தர் கிருபை தருவா. இந்த தான் கோத்திரம் விடுபடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, முதல் காரணம் என்ன? சத்தமா சொல்லுங்க. இரண்டாவது காரியம் என்ன? சுயநலம். இன்னைக்கு நான் சுயநலமா செயல்பட மாட்டேன், தியாகம் பண்ணுவேன் கர்த்தருக்காக. கர்த்தருக்காக நான் தியாகமா செய்வேன். என் மனைவியை வச்சு சொல்றேன், எங்க கல்யாணத்தப்போ எங்களுக்கு இன்னைக்கு கல்யாண கார்டே வேற லெவல்ல அடிக்கிறாங்க. இன்னைக்கு எங்க கல்யாணத்துக்கு கார்டு அடிக்கும்போது எவ்வளவுக்கு எங்க கல்யாண கார்டு அடிச்சோம்னா 50 காசுக்கு தான் கார்டு அடிச்சோம். எவ்வளவுக்கு? ஒரு இடத்துல தெரியாதனமா 1 ரூபான்னு சொல்லிட்டேன். என் மாமனார் பின்னாடி இருந்து சொல்றாரு, தம்பி 50 காசுப்பா அப்படின்ட்டார். அதனால 50 காசுக்கு தான் கார்டு அடிச்சோம். we are not a stingy கஞ்ச பிஸ்னாரிலாம் இல்லை. அப்படி காசை சேர்த்து என்ன பண்ணணும்? ஏன்னா எங்க பாஸ்டருக்கு நல்லா தெரியும், பாஸ்டருக்கு தெரியாத ஊழியக்காரர்களும் கிடையாது. நிறைய அமெரிக்க தேசத்துல, ஆஸ்திரேலியான்னு பெரிய பெரிய ஊழியர்கள்லாம் தெரியும். தமிழ்நாட்டுக்கு 3 தடவை ஜாய்ஸ் மேயரை கொண்டு வந்ததும் பிஷப் தான். இப்படி பல காரியங்களை சொல்லலாம்.
டன் ஊழியர்களுக்கு பல காரியங்களை கொடுத்து சந்தோஷப்பட்டவரும் அவர் தான். ஆனா எங்க கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னா, எங்க சர்ச்சில் தான் நடந்துச்சு. எங்க சர்ச்சில் தான் ரிசப்ஷனும் நடந்துச்சு. 500 பேர் நானும் மனைவியும் நிக்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜ் போடாங்க. அந்த ஸ்டேஜ் கூட உடைஞ்சிருச்சு. ரொம்ப பரிதாபமான ஒரு ஸ்டேஜா இருந்துச்சு. ஆனா இப்ப கல்யாணமா எங்களுக்கு 27 வருஷம் ஆயிடுச்சு, 27 இயர்ஸ். பட் ஆனா ஏன் அந்த விமர்சையா கல்யாணத்தை செஞ்சிருந்தா எவ்வளவு செலவு பண்ணிருக்கலாமோ அந்த காசு எடுத்து 7 சபைகளை கட்ட கர்த்தர் கிருபையை கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு ஐசக் ஈவா நினைவாக முதல் ஆலயம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கோனேரி குப்பத்தில் முதல் ஆலயத்தை கட்டணும். குமுளியில 2வது ஆலயம், ஆந்திரால 3வது ஆலயம், வட இந்தியால இப்படி பல ஆலயங்களை கட்ட கர்த்தர் கிருபையை கொடுத்தார். சுயநலம் இல்ல, கர்த்தர் ராஜ்யத்துக்காக வதைங்க. கர்த்தருக்காக நீ கொடுக்கிறது எதுவோ அது நிலைத்திருக்குமா. நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன், நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்க நான் சொல்றேன். நேற்றைய தினத்தில் என் 2 பிள்ளைகளுடைய சாட்சியும் சொன்னேன். ஆனா இந்த நாள் என் பிள்ளை இறந்து போன நாள். இன்னைக்கு என் மூத்த பையன் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கடந்து போன நாள். இதே ஞாயிற்றுக்கிழமை 2019ஆம் ஆண்டு. ஆனா அதெல்லாம் விளக்கறதுக்கு இல்லை, டைம் இல்லை மேடம். ஒரு 3000 பேருக்கு மேல வந்திருந்தாங்க. பாடியை கொண்டு வந்து சர்ச்சில் வச்சாங்க. லிவர் ஃபெயிலியர்ல 16 வருஷத்தை கர்த்தர் எங்களோடு கூட இருக்க அவனுக்கு கிருபையை கொடுத்தார். அப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நீங்க உலக பிரகாரமான ஒரு தகப்பன ஆண்டவர்கிட்ட கேட்டேன், தயவு செய்து என்னை எடுத்துருங்க சுவாமி, என் பிள்ளைக்கு ஜீவனை கொடுங்கன்னு ஆண்டவர்கிட்ட போராடி எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். ஆண்டவர் சொன்னார், உன் பிள்ளை ஸ்டாண்டர்டுக்கு நீ வரலப்பான்ட்டார். அவன் கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிக்கிற பிள்ளை, இடைவிடாம கர்த்தரை துதிக்கிறான். எனக்கு அவன் தான் வேணும்னு கூட்டு போயிட்டார். இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மகிமையான இடத்துல அவனை கர்த்தர் வைத்திருக்கிறான். ஆனா ஆண்டவர் எனக்கு இன்னொரு தருணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அவ்வளவுதான். நான் இப்படிதான் யோசிக்கிறேன். ஆனா அவன் ஐசக் ஊழியத்தை விட்டு போயிடுவான்லாம் யோசிச்சாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நிக்க கர்த்தர் பலத்தை கர்த்தர் கொடுத்தா. மாத்திரமல்ல, ஏன்னா 16 வயசு, ஆனா இன்னைக்கு அவன் இருந்திருந்தான்னா அவனுக்கு 22 வயசு ஆயிருக்கும், 22 இயர்ஸ். அவன் சார்பா உடனே ஒரு 3வது நாள் ஒரு ஸ்தோத்திர கூட்டம் வச்சு, ஒரு 15வது நாள் 16வது நாள் ஒரு ஸ்தோத்திர கூட்டம் வச்சு எல்லாருக்கும் பிரியாணி போடுவேன்னு நான் அன்னைக்கு சொல்லும்போது சொன்னேன். பெரிய தலைவர்கள்லாம் வந்திருந்தாங்க, சென்னை ஃபுல் காஸ்பல் லீடர்ஸ் எல்லா லீடர்ஸும் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. சொன்னேன், யாருக்கும் ஸ்தோத்திர கூட்டம்லாம் வச்சு யாருக்கும் பிரியாணி போட மாட்டேன், என் பிள்ளை சார்பாக சபைகளை கட்டுவேன்னு சொன்னேன். இது வரைக்கும் என் பையனுடைய நினைவாக 15 சபைகளை கட்டி முடிக்க கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் 5 சபைகள் கட்டப்பட்டுக்கிட்டு இருக்குது வட இந்தியா. இங்கெல்லாம் நானும் என் மனைவியும் ஒரு 2 வீலர் கூட போக முடியாது, 2 கிலோமீட்டருக்கு. ஆனா அவங்களையும் ஏற வச்சு, மலையில ஏறுமான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு 3 பாடி கார்டை வச்சு ஏற வச்சு இன்னைக்கு அப்படியெல்லாம் சர்ச்சை கட்டணும். இன்னைக்கு அங்கெல்லாம் நூற்றுக்கணக்கான ஜனங்கள் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்க. அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். வாழ்ந்த நம்ம காசை எப்படி வேணா செலவு பண்ணுவேன் கேட்கறதுக்கா இல்ல, சுயநலமா வாழ்ந்தது போதும். கர்த்தருக்காக விதைங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஏன் ஆமேன் கம்மியா இருக்குது? நீங்க எனக்கு தர வேணாம், உங்க சபைக்கு விதைங்க. நான் இப்படிதான் விசுவாசிக்கிறேன். சீக்கிரத்தில் இந்த பகுதிகளில் ஒரு பெரிய இடத்தை வாங்கி மகிமையான ஒரு பெரிய தேவாலயத்தை கட்ட கர்த்தர் கிருபையை தருவார்னு விசுவாசிக்கிறவங்க, இவ்வளவுதானே உங்க கைத்தட்டு, இவ்வளவுதானே உங்க விசுவாசம். மூணு சர்ச்சையும் சேர்ந்து இல்ல, இன்னும் பல பிரான்ச்சையும் சேர்ந்து கர்த்தர் பெரிய விதத்தில் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கிருபையை தரப்போகிறார். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம விதைக்கணும். when we invest in the God's kingdom, கையிலிருந்து ஒரு பைசாவை கூட நீ எடுத்துட்டு போக முடியாது. இந்த உலகத்துல நீ எதையும் என்ன பண்ணதில்லை, கொண்டு வந்ததும் இல்லை, அனுபவம் இல்லை. ஆனா நீங்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விதைக்கிற ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் பிரதிபலனை கர்த்தர் தருவா. இன்னைக்கு நீங்க ஒண்ணுதான் கொண்டு போக முடியும், ஆத்துமாக்களை. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனா இன்னும் வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க முடியாது விரும்புறேன். இன்னும் 2 காரியம் உண்டு. ஜஸ்ட் உங்களுக்கு வசனத்தை மாத்திரம் நான் காட்டி கடந்து போக கர்த்தர் கிருபை தருவாராக. யாக்கோபு தாம் பிள்ளைங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கும் போது தீர்க்க தரிசனமா தானை குறித்து சொல்லுகிறார். என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த யாக்கோபு தாம் மகன்மாரை குறித்து சொன்ன எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறியது.
தானை குறித்து ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றாரு. என்ன தீர்க்கதரிசனம் சொல்றாருன்னா, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 49:17. தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாக அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையை கிடக்கிற விரியன் பாம்பை போலவும் இருப்பான் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா, இங்க கவனிங்க கவனிங்க. சிலர் இப்படி குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க, பைபிள் பார்க்குறீங்க பாருங்க. இங்க கவனிங்க. குதிரையில ஏறி இருக்கிறவன், கவனிங்க, குதிரையில ஏறி அப்படி போயிட்டு இருக்கிறவன் எப்படி விழணும்? குப்பரக்கா மல்லாந்து விழணும். அப்படி நிறைய பேருக்கு ஆசை. நம்ம அதனால இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அந்த குதிகால கடிக்கிற விரியனை போல அப்படி கரெக்டா போகும்போது நொட்டுன்னு ஒரு போட்டோம்னா அவன் எப்படி விடுவான்? மற்றவன் விழுறதுல சந்தோஷப்படுற கோஷ்டி அது. ஆனா ஆண்டவர் இவனை பத்தி என்ன பிளான் பண்ணியிருந்தார் தெரியுமா? தான் கோத்திரத்தை பத்தி எப்படி ஆசீர்வதிக்க. அதே அதிகாரத்துல 16ஆம் வசனத்தை வாசிங்க. தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி அவன் தன் ஜனத்தை என்ன பண்ணுவான்? நியாயம் விசாரிப்பான். ஜட்ஜா இருக்கிறதுக்கு கர்த்தர் பிளான் பண்றார். கவனிங்க பார்க்கலாம் எப்படி இருக்கணும். அவன் ஜட்ஜா இருக்கணும் கர்த்தர் பிளான் பண்றார். அவன் நியாயம் விசாரிப்பான். தான் கோத்திரத்தை உயர்த்த போகிறான். அவன் ஒரு நியாயாதிபதி, அவன் ஒரு ஜட்ஜாக கர்த்தர் உயர்த்துகிறார். ஆனா நியாயாதிபதியா உயர்த்தப்பட்டவன் பாம்பை போல கீழே போய் மற்றவங்களையும் என்ன பண்றான்? விழத்தள்ளுகிற ஒரு பேட்டர்னை நம்ம இந்த பகுதிகளில் வாசிக்கும் போது வாசிக்கணும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நியாயப்படி நியாயம் தீர்க்காம அநியாயமா நியாயம் தீர்க்கும் சுவாபத்தை உடையவனவன். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் சொல்லும்போது இங்க காசை வாங்கிட்டு எனக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்றது? ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கிற காரியங்கள் அது அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா மாறி போனது அந்த பகுதிகளில் வாசிக்கிறோம். இவன் மூணாவது இவன் விழுந்ததுக்கு காரணம் என்ன? கர்த்தர் இவங்களை இந்த தான் கோத்திரமே வேண்டான்னு தூக்கி போட்டதுக்கு காரணம் என்னன்னா, ஒருவரையும் முன்னேற விட மாட்டான். என்ன பண்ண மாட்டான்? ஒருவரையும் முன்னேற விட மாட்டான். பொறாமையில நிறைந்தவன். என்ன ஆவி அவனுக்குள்ள இருக்குது? பொறாமையின் ஆவி. திருப்தி இருக்காது. தானை போல என்ன பண்ணக்கூடாது? பொறாமப்படக்கூடாது. மற்றவர்களுடைய வளர்ச்சியில சந்தோஷப்படுகிறவர்களா இருக்கணும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. God is good. கர்த்தர் நல்லவர். எல்லா நிலைகளிலும் அடுத்தவங்க வளர்ச்சியில் என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். உன்னை போல என்ன பண்ணு? வராமப்படாது. எனக்கு கொடுத்ததுல சந்தோஷமா இருங்க. இயேசு கிறிஸ்து அதான் 2 கட்டளையில அழகா சொல்லிட்டு போனார். உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அதற்கு ஒப்பான அடுத்த கற்பனை என்ன? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும். நிறைய பேர் அம்பு கூறுறாங்க. அம்பு சற்று சற்று சற்றுன்னு. ஆனா நான் இதை அழகா ஒரு வார்த்தையில சொல்லுவேன். முதல் காரியம், பரனை நேசி பிறனை நேசி. பரன்னா யாரு? பிதாவாகிய தேவன். பரனை நேசி. இரண்டாவது, லவ் காட் லவ் பீப்புள். ஆங்கிலத்தில் சொல்லும்போது அப்படிதான் எங்க வாலிபர்களுக்கு டிஷர்ட் கொடுத்தோம். எல்லாருக்கும் அப்படி போடுங்க அப்படின்னு சொல்லி டிஷர்ட்டை கொடுத்தோம். ஆனா மற்றவங்களை வாழ்க்கையை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? பொறாமைப்படுகிற கோஷ்டியா இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம பார்க்குறோம். உங்க வார்த்தைகள் எல்லா நிலைகளில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற காரியம், நீ கீழே இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, நீ மேலே ஏறுன்னு கத்த சொல்லுகிறா. உன்னைய கீழே இருக்கிற நிலைமையிலிருந்து உன்னைய கைப்பிடிச்சு கத்த தூக்கி எழும்ப விரும்புகிறா. நீ அநேக இடத்துல உன்னை ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு கத்தர் உயர்ந்த இடத்துல ஆசைப்படுகிறா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. வேதவசனம் அதான் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம். அது that's number 3. நீ என் வார்த்தைக்கு செவி கொடுத்தா இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல வந்து உனக்கு பழிக்கும். உன்னை பூமியில நான் உன்னை எப்படி வைப்பேன்? மேன்மையாய் வைப்பேன்னு சொல்றா. உங்க குடும்பத்தை கத்தர் மேன்மைப்படுத்துவா. நேரம் நீங்க ஆமென் சொல்லிருக்க வேணாமா? புதிய மேன்மையை கத்த தருவா. சத்தமா சொல்லுவோம், புதிய மேன்மையை கத்த தருவா. உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் நிலத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ கையிட்டு செய்யற வேலை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன்னை கீழாக்காமல் மேல் ஆக்குவா. உன்னை எல்லா நிலைகளை கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவா. உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் தங்கும்.
விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பாப்போம். வாலாக்காமல் என்ன பண்ணுவார்? கீழாக்காமல். மற்றவங்களை பார்த்து பொறாம, இந்த ஆவி மற்றவங்களை பத்தி பொறாமப்படுறதுனால கர்த்தர் எதுல இருந்தே தூக்கிட்டாரு? லிஸ்ட்ல கோத்திரத்துல இருந்தே கர்த்தர் தூக்கிட்டாரு. 3 காரியங்கள் பார்த்தோம். என்ன ஆவி அவனுக்குள்ள? முதல் காரியம் என்ன? திருப்தி இல்லாத தன்மை. இரண்டாவது சுயநலத்தின் ஆவி. மூன்றாவது காரியம் பொறாமை அவனுக்குள்ள காணப்படுறத நம்ம பார்க்கிறோம். அதாவது இருப்பதை கொண்டு திருப்தி இல்லாமல் செய்வது யாருடைய ஆவி? எது? தான் இருக்கிறத வச்சு திருப்தியா இல்லாம இருக்குது. இரண்டாவது காரியம் மற்றவர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்ய விடாமல் எங்களை பாதுகாப்பான இடத்துல கப்பல்ல இருக்க வைப்பது என்ன ஆவி? எது? தானுடைய ஆவி. மற்றவர்களை தாக்கி குதிரையிலிருந்து விழ பண்ணுவது யாருடைய ஆவி? தானுடைய ஆவி. இவனுக்குள்ள இருக்கக்கூடிய கடைசியா ஒரு காரியம், நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை வாசித்து பாருங்கள். நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள். அப்பொழுது தான் புத்திரர் அந்த சொரூபத்தை தங்களுக்கு ஸ்தாபித்துக் கொண்டார்கள். மனாசேயின் குமாரனாகிய கெர்சோனின் மகன் யோனத்தானும் அவன் குமாரரும் அந்த தேசத்தால் சிறைப்பட்டு போன நாள் மட்டும் தான் கோத்திரத்தாருக்கு ஆசாரியராய் இருந்தார்கள். தான் கோத்திரத்தாருக்கு அவர்கள் ஆசாரியராக இருந்தார்கள். தேவனுடைய ஆலயம் சீலோவில் இருந்த காலம் முழுவதும், தேவனுடைய ஆலயம் சீலோவில் இருந்த காலம் முழுவதும் அவர்கள் மீகா உண்டு பண்ணின சுரூபத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள். மீகா உண்டு பண்ணின எதை வைத்துக் கொண்டிருந்தாங்க? சுரூபத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள். விக்கிரகம் என்னத்தை வச்சிருந்தாங்க? இரண்டாவது கட்டளை என்ன கட்டளை? முதல் கட்டளை என்ன? உன் தேவனாகிய கர்த்தர், உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. சொல்லுங்க, உங்க தேவனாகிய கர்த்தர். எனக்கு விரோதமாக நீங்க எதை உண்டாக்க வேணாம்? சுரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகங்களை ஆகிலும். இல்லங்க, எங்க மாமா கொடுத்தது, எங்க பெரியப்பா கொடுத்தது, அதுல ஒரு விக்கிரகமோட இருக்குது. இன்னைக்கு உங்க பீரோக்குள்ள வச்சிருக்கிறீங்களா? இன்னைக்கு முதல்ல அதை எடுத்து போடுங்க. முதல்ல எடுத்து என்ன பண்ணுவோம்? அதை என்ன பண்ணுவோம்? அது ஏதாவது ஒரு காரியத்துக்கு எல்லா விதத்துல அதை வேற வீட்டுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? என்ன இருக்கக்கூடாது? சத்தமா என்ன இருக்கக்கூடாது? சொரூபம், விக்கிரகம் எல்லாமே இருக்கக்கூடாது. எதுவும் இருக்கக்கூடாது. நத்திங் எல்ஸ். ஏதாவது இவங்க கொடுத்து அவங்க கூட ஏதாவது ஒரு காரியத்தை வச்சிருந்தீங்கன்னா முதல் காரியம் தூக்கி எறிஞ்சுங்க. இன்னைக்கு உங்க குடும்பத்தில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கத்த தருவா. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல பிரதர், என் பொண்ணு பயங்கர பரிசுத்தாவியில கிங் இல்ல குயின் அப்படின்னு வச்சுக்கலாம். அவ ஒரு பையனை லவ் பண்றான். அவன் இந்து குடும்பங்க, அவன் இந்து குடும்பம். அவனை இழுத்து கொண்டு வந்துருவான். கிளிப்பா ஒன்னும் வேலைக்கு ஆகாது. கொஞ்ச நேரத்துல அப்புறம் அப்படி வந்த கேஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அவனுக்கு பிள்ளைக்கு மொட்டை போட சொன்னாங்க, இந்த கோவில்ல போய் மொட்டை போட சொன்னாங்கன்னு எல்லா வேலையும் செய்யறது அவளா இருப்பா. உங்க குடும்பத்தை நாசப்படுத்திக் கொள்ளாதீர்கள். வீண்டாத விதத்துல இன்னைக்கு இந்த கோத்திரம் காணாம போனதுக்கு காரணம் என்ன? அந்த வீட்டுக்குள்ள என்ன வந்துச்சு? என்ன ஆவி அது? சுரூபம் உள்ள வந்தாலே அது என்ன ஆவி? அது தானுடைய ஆவி. இன்னைக்கு நமக்கு எல்லா நிலைகள்ல மெத்தத சொல்ல வேணாம். யாருனாலும் நமக்கு விமோசனம் இல்லை. எல்லா காரியங்கள்ல இல்ல, இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் இருந்துட்டு போட்டும் அந்த ஒரு சிலை வச்சிருக்கிறேன், முதல்ல தூக்கி எறிங்க. இருக்கிற இடம் தெரியாம காணாம போனோம். மரியாள் எப்படிப்பட்டவங்கன்னா சல்யூட் பண்றோம். அதாவது பெரிய கிரேட் லேடி, இந்த உலகத்துல தலை சிறந்த ஒரு தாயா. அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். வணங்குறது யாருக்கு தான் வணங்கணும்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இயேசுவுக்கு அவங்க தலையை வணங்கணும். எந்த நிலைகள்ல ஐயோ அவங்க இருந்து போட்டும் த சைனிங் அத்தாரிட்டி. இன்னைக்கு அந்த சைன் பண்ற அத்தாரிட்டி யார் தான்? நமக்கு இயேசு. அதனால தான் சொன்னார், இல்ல எங்க அம்மாவை சேர்த்துக்கோங்கன்னு சொல்ல, நானே வழியும் சத்தியமும் என்னை இல்லாமல் எங்க அம்மா, என்னையும் எங்க அம்மாவையும் இல்லாமன்னு சொல்ல. யார் இல்லாம?
என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்குள்ள வர முடியாது. வேண்டாத விக்கிரகங்கள் இருந்துச்சுன்னா முதல்ல தூக்கி எறிங்க. எல்லா காரியங்கள் அது நாசமாய் போக கிடவது. எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. யாதொரு விக்கிரகங்களாகிலும் யாதொரு சொரூபங்களாகிலும் இன்னைக்கு ஐயோ இல்லைங்க, சொந்த பந்தம் விட்டு போயிடக்கூடாது, அதனால இது ஒண்ணு நான் செஞ்சிடுறேன் எல்லாம், அப்புறம் நாளடைவில் எல்லாம் மாறிக்கும். நாளைய தினம் எனக்கும் உனக்குரியதில்லை. இங்க கண்ணை மூணா என் அப்பாவை பார்க்கணும். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்ச? கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். ஏன் சிலர் அரக்கை உயர்த்துறீங்க கொஞ்சம் அப்படின்னா? ஐயோ இப்ப எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க இந்த கைகளை பார்க்கறதுக்கு. வெள்ளக்கை, மஞ்சக்கை, சிவப்பு கை, குட்டக்கை, நெட்டக்கை, சோ பியூட்டிஃபுல். ஆனா எல்லா நிலைகள்ல 4 காரியத்தை பார்த்தோம். அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? திருப்தி இல்லாத தன்மை. 2வது சுயநலம். 3வது பொறாமை. 4வது இது இருந்ததுனால வரக்கூடிய காலகட்டத்தில் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் நடக்க போகிற காலகட்டத்தில் அந்த கோத்திரமே இல்லாம கத்தராக்கிட்டார். சூழ்நிலை போய்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நான் இல்லாம போயிடக்கூடாது. எனக்கு அந்த பரலோகத்தின் ஆண்டவரை உச்சிதங்களை அனுபவிக்கணும்னு எத்தனை பேருக்கு வாஞ்சியா இருக்கிறீங்க? ஆண்டவரை நான் முழுசும் ஒப்பு கொடுக்கிறேன்னு எழும்பி நிக்கலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, துதிக்கிறோம் ராஜா. Thank you Lord Jesus. Hallelujah. Jesus, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. சொல்லுங்க, என் கூட சேர்ந்து பாடுங்க. என்ன நான் செய்ய வேண்டும்? நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். சொல்லுங்க. நான் வாழ்ந்து காட்டுவேன், என்னை நம்புங்கப்பா. சொல்லுங்க. எத்தனை பேர் உண்மையா வாழ்ந்து காட்ட ஆயத்தமா இருக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவரே, எனக்கு சில காரியத்துல திருப்தி இல்லாம இருந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு தருணத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். He gave one more chance. எனக்கு ஆண்டவர் ஒரு தருணத்தை கொடுத்தார். ஆண்டவரே, என்னை எடுத்துருங்க சுவாமி, என் பிள்ளைக்கு ஜீவனை கொடுங்க. நீ இன்னும் அவன் ஸ்டாண்டர்டுக்கு இல்லப்பா, நீ எனக்கு அவன் தான் வேணும்னு கதை சொல்லிட்டு போயிட்டான். துச்சமா இருந்துச்சு, அசிங்கமா இருந்துச்சு, கேவலமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கத்தர் எனக்கு ஒரு தருணத்தை கத்தர் கொடுத்திருக்கிறா. இன்னைக்கு மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுற ஆவி எனக்குள்ள இருக்குதா? மற்றவங்களை பார்த்து எரிச்சல் அடைகிற ஆவி இருக்குதா? நீங்க ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, என்ன மன்னியும் சுவாமி. சுயநலமா இருந்துட்டேன் ஆண்டவரே, சுயநலமா வாழ்ந்துட்டேன். என்னைய பத்தி யோசிச்சேன், நான் இதை வாங்கணும் அதை வாங்கணும் பல காரியத்தை யோசிச்சேன். ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இல்ல ஒரு விக்கிரகத்தின் ஆவி சில காரியத்தை இது என்ன அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கவனீனமா இருந்துட்டேன். ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசியிருக்கிறான்னு சொல்லுவீங்கன்னா, அவங்க மாத்திரம் எல்லாரும் கண்களை மூடி இருக்கும்போது உங்க கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். உங்களுக்காக என்னுடைய மனைவி வந்து ஜெபம் பண்ணுவாங்க இந்த வேளையில. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற வேளையில அவர்கள் உங்களுக்காக வந்து ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. Thank you Lord Jesus. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. மக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே, மக்கு ஸ்தோத்திரம். Yes Lord. இந்த நேரத்தில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக நன்றி தகப்பனே. மக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்துக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, மனுஷன் முகத்தை தானே இருதயத்தை பார்க்கிற தேவன் சுவாமி. ஆண்டவரே,
இங்க வந்து ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உடைய கருத்துல கொடுக்குறோம். அவங்க இருதயத்துல நினைக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கு ஆண்டவரே நீரே பதிலாக மாற வேண்டுமா ஜெபிக்கிறாங்க சுவாமி. உமக்கு சோத்திரம் 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 அப்பா. பிரியமானவனே பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா என்ற வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே இந்த சபையார் ஒவ்வொருத்தரும் சுகித்திருக்க கிருபை செய்யுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் சோத்திரம். நாங்கள் தான் கோத்திரத்தை போல இல்லாமல் ஆண்டவரே உமக்கு ஏற்ற பாத்திரங்களாக ஒவ்வொருத்தரையும் நீர் வணிந்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கருத்துல கொடுக்கணும். குட்டி பிள்ளை பெரியவர்கள் வேலை உடைய கருத்துல கொடுக்கணும் சாமி. எங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக மாற்றுங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு இருப்பார்கள் என்னால் வார்த்தை அனுப்பி தொட்டு சுகமாக்கும் அப்பா. உமக்கு சோத்திரம் சோத்திரம். ஒரு ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூவை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த சபை போதகரையும் மனைவி ஆண்டவரே குடும்பத்தையும் கருத்துல கொடுக்குற ஆண்டவரே. இந்த சபையாரை 100 மடங்கு நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லைகளை பெரிதாக்குங்க. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே.